சஸ்பென்ஸ் ப்ளஸ் ட்விஸ்ட் உடன் இருக்கும். தலைப்பு அந்த இரவு. யாரும் உயிரோடு இல்லை. கேரளா ஹாரர் கிரைம் ஸ்டோரி. கேரளாவின் அமைதியான ஒரு கிராமம். அங்கு ஒரு இரவு. ஒரே வீட்டிலிருந்த 5 பேர் அடுத்த நாள் காலை உயிரில்லாமல் கிடந்தார்கள். இது சாதாரண கொலை இல்லை. இதுக்கு பின்னாடி இருந்தது யாரும் எதிர்பார்க்காத உண்மை. கேரளாவின் இடுக்கி அருகே இருக்கும் ஒரு அழகான கிராமம். மழை, பச்சை நிலங்கள், தேயிலை தோட்டங்கள். அந்த கிராமத்தில் இருந்தது ரவி என்பவரின் குடும்பம். ரவி 45, ரப்பர் தோட்ட உரிமையாளர். லக்ஷ்மி 40, வீட்டுத் தலைவர். 2 குழந்தைகள், ரவியின் தாய். அவர்கள் மிகவும் அமைதியான குடும்பம். எந்த பகையும் இல்லை. ஆனா அந்த வீட்டில் ஒரு ரகசியம் இருந்தது. ஒரு மழையான இரவு. அந்த நாள் வீட்டில் லைட் திடீரென போயிற்று. நேபர்ஸ் ஒரு கத்தும் சத்தம் கேட்டது. ஆனா யாரும் வெளியே வரவில்லை. அடுத்த நாள் காலை ஒரு பால் விற்பவர் கதவை தட்டினார். யாரும் திறக்கவில்லை. அவன் ஜன்னல் வழியாக பார்த்தான். உள்ளே இரத்தத்தில் மிதந்த வீடு. போலீஸ் வந்தது. அவர்கள் கண்டது எல்லா குடும்ப உறுப்பினர்களும் கொலை செய்யப்பட்டிருந்தனர். எந்த திருட்டு இல்லை. கதவு உள்ளே இருந்து பூட்டப்பட்டிருந்தது. இது லாக்ட் ரூம் மிஸ்ட்ரி. போலீஸ் குழப்பம் 1. தொழிலாளி சுரேஷ் சமீபத்தில் ரவியுடன் சண்டை, வேலை இழந்தவன். 2. உறவினர் சொத்து பிரச்சனை. 3. அண்டை வீட்டுக்காரர். அந்த இரவு விசித்திரமாக நடந்து கொண்டார். ஆனா யாருக்கும் சாலிட் எவிடன்ஸ் இல்லை. போலீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கறது, யாரும் வீட்டுக்குள் வரவில்லை, யாரும் வெளியே போகவில்லை அப்படின்னா கொலை செய்தவர் வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கணும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். கொலை நேரம் வெவ்வேறு. எல்லாரும் ஒரே நேரத்தில் இறக்கவில்லை. அதாவது ஒருவர் முதலில் கொல்லப்பட்டார், பிறகு மற்றவர்கள். இது திட்டமிட்ட கொலை. போலீஸ் ரவியின் மொபைல் டேட்டா பார்த்தது. ரவி ஒரு ரகசிய வாழ்க்கை வாழ்ந்தார். இல்லீகல் பிசினஸ், கடன். அவர் மீது பலர் கோபத்தில் இருந்தனர். ஆனா மிகப்பெரிய ஷாக், லக்ஷ்மியின் ஃபோன். அவள் யாரோ ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்தாள். அந்த நபர் அந்த இரவு வீட்டுக்கு வந்திருந்தார். அந்த நபர் யார் தெரியுமா? லக்ஷ்மிமா, லக்ஷ்மியின் பழைய காதலன். அவன் வீட்டுக்குள் வந்தான். ரவியுடன் சண்டை, கோபத்தில் கொலை. பிறகு சாட்சிகளை அழித்தான். கடைசியில் அவன் தற்கொலை செய்து கொண்டான். அடுத்த கிராமத்தில் கண்டுபிடிக்கப்பட்டான். ஒரு குடும்பம், ஒரு ரகசியம், ஒரு தவறான முடிவு. அந்த இரவு அனைவரின் உயிரையும் எடுத்துக்கொண்டது.